கைஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். நான் கூட அந்தரியம். ஓகே, ஆமாம், இப்போ விஎஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். ஸ்டோரிக்கில் போகிறதுக்கு முன்னாடி 1K ஸ்பெஷல் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அப்படி சொல்லியிருந்தேன் 1K ஸ்பெஷலாக வந்து நான் என்னை ஹஸ்பண்ட் அண்ட் சன் ஹெச்யூ வந்து போடுறேன்னு. அது சூன் போடுறேன், ஏன்னா கைவசம் 4 எஃப்எஃப் இருக்குது. பத்தாததுக்கு நமக்கு டைமிங் வேறு அவ்வளோவா செட் ஆக மாட்டேங்குதா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நெருக்கி இருக்க எல்லா எஃப்எஃப்பையும் முடிச்சுட்டு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? நம்ம 1K ஸ்பெஷல் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் தென் நம்ம 1K மெம்பர்ஸை ரீச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் தென் இது பத்தாது, ஏன்னா நம்ம 4K வச்சுருந்தோம் நம்ம சேனலில். நம்ம 4K மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எங்கே கூட்டுவாங்க. ஓகே, சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். இதில் வந்து வச்சுருந்தோமோ அழந்தே கண்டிப்பாலாம் இதில் வச்சுருந்துருப்போம்னா நம்ம வந்து நீங்கள் ஆரம்ப கூட பேசுகிறது எனக்கு ஜலசாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் இப்போ என்ன மீன் பண்ணோம் அப்படின்னு சும்மா ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்திருப்பீங்க. அதில் ஓட்டமாக செனக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ கார் வீட்டுக்கும் வந்து சேருது. இந்த த்ரூஅவுட் பயணம் ஒரு அமைதியின் பயணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸில் இருக்கீங்க. நம்ம வந்து ஆக்கோரில் இருக்கான், இப்படியா போட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பிடிக்கலன்னு எதை மீன் பண்ணுறான்? ஒரு வேளை பிஸ்னஸ் ரைவல் இல்லையா, இல்லை வேறு என்னம்மா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன். ஸ்டில் உங்கள் மரமண்டைக்கு உரைக்கலை. அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த வார்த்தை வந்து அவன் வாயிலேருந்து வந்திருக்குன்னு. ஏன்னா நீங்கள் அவனை அக்காவோட புருஷன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இன்னும் வச்சுருக்கீங்க. உங்களால் ஸ்டில் அந்த மாதிரி யோசிக்க கூட முடியல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துருச்சுருக்கீங்க. தென் வீட்டுக்குள்ளேயே இறங்கி போகிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா அவங்க அக்கா. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இப்போ நீ ஓகேவா? ஓகேன்னு தான் நினைக்கிறேன், நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் மேலே வந்து போகிறீங்க. இதுக்கு பேரஞ்ச மாதிரி போகிறா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வீயை பார்க்குறாளா. நம்ம ஒரு மாதிரி கேஷுவலாகவே போகிறான். என்னாச்சுங்க, எதுவும் பெருசாக பிரச்சனையா? அவள் எதுக்கு ஒரு மாதிரி அமைதியாக போகிறா அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. அவள் எதுக்கு அமைதியாக போகிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சியை பற்றி உனக்கு தெரியாது? அவள் எப்போ அம்பியாக இருக்கா, எப்போ அண்ணீனா மாறுறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம வீயும் போகிறான். அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சும்மா நம்ம ஜெர்லிலுமே இதை பெருசாக எடுத்துக்கல. தென் நீங்கள் வேலைக்கும் வந்து போகிறீங்க. ஆனால் ஸ்டில் உங்கள் மண்டைக்குள்ளே இந்த வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தை மீன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா. நம்ம உங்களை 100வது தடவை ஒய்யன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றான். நீங்கள் அலங்கோ தயாடி பாதையில் யாராவது அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம உங்களை லைட்டாக முறைச்சி பார்க்குறான். நீங்கள் என்னாச்சு பாஸ், எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கியா, இல்லை வேறு எங்கேயும் யூனிவர்ஸுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் போனேன், நீங்கள் போட்ட சவுண்டில் ஒயர் பிரேக் ஆகி வந்துருச்சா, அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சிரிக்கிறான், நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி, மீட்டிங் இருக்குது, கிளம்பு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என்ன மீட்டிங்? எனக்கு தெரியாமல் என்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிங்க? என் ஷெட்யூல் அது இல்லவே இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா. நம்ம பொறுமை, இப்போ தான் எனக்கே கால் வந்துச்சு. நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண போகிற சைட்டில் ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடிக்கல் நாட போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் சடன் மீட்டிங்கா? அப்போ ஃபோன் எனக்குள்ள வரணும், உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எம்மா, நீ இப்போ தாம்மா சேர்ந்துருக்க, உன்னோட கைட்லைன்ஸ் நம்பர் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சோ என்னமோ. எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? உன் கடமை உணர்ச்சியை கண்டு நான் வியக்கிறேன். கிளம்பு போகலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கூட அந்த சைட்டுக்கு வந்து போகிறீங்க. அங்கே ஆப்வியஸ்லி வியோட கம்பெனி ஆட்களும் இருக்காங்க, வியும் இருக்க தான் செய்கிறாரு. நீங்கள் இப்போ வியை வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டில் ஒரு ஹெசிடேஷன் ஆகுது. இவன் எதை மீன் பண்ணான்னு தெரியலையே, நம்ம பாட்டுக்கு எதாவது சொல்ல போய் அவன் வேறு ஏதாவது புரிஞ்சுக்கிட்டான்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டில் ஒரு மாதிரி அடக்கியே வாசிக்கிறீங்க. எக்ஸ்பெஷலி கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கீங்க. ஏன்னா அவன் அதைத்தானே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால் மீட்டிங்கும் வந்து நடக்குது. அந்த சைட்டில் ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து மீட்டிங் தான் வந்து நடக்குது. எப்படி ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு மீட்டிங்கோட பாதியிலேயே
ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வருது. நீங்களும் ஒரு 2, 3 தடவை கன்சல்ட் பண்ணுறீங்க. பட் 3வது தடவை ரொம்ப ஹெவியாக வர்ற மாதிரி இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து திடீர்னு இருந்துச்சு ஓடுறீங்க. நம்ம ஆரம்பம் உங்களை தான் பார்க்குறான், உங்களை தான் பார்க்குறான். நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உங்கள் பின்னாடியே வந்துடுறாரு. நீங்கள் அந்த செட்டை விட்டு வெளியே அங்கே வாந்தி எடுக்கிறீங்க. ஃபுல்லாக தரை தான் இருக்குது. நீங்கள் அப்படி வாந்தி எடுக்கும்போது நம்ம உங்கள் காதை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்டில் வாந்தி எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுவை தடவி விடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரா. மற்ற எம்ப்ளாயீஸும் வந்திருப்பாங்க. அவங்களும் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. நம்ம ஆரம்பம் பார்க்க தான் செய்கிறான். நம்ம ஆரம்புக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிறீங்க. தென் நம்ம உங்களுக்கு தண்ணியெலாம் கொடுக்குறாரா. இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஏன்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரா. நம்ம இப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறான். மற்றவங்க பார்க்குறத பார்த்துட்டு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறானா. எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம மட்டும் அப்படியே நிற்கிறான். என்ன பிரச்சனை, டாக்டர்கிட்ட எதுவும் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நேற்றுலேருந்து இப்படி தான் ஒரு மாட்டிகிட்டே வருது. சாப்பிட்டது எதுவும் சேரலன்னு நினைக்கிறேன். நான் டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எதுக்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னா. ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால தான் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. நம்ம உன்னால் முடியலன்னா நீ லீவ் எடுத்துக்கோ. ஐயோ வேணாம், சேர்ந்து 1 வாரத்துக்குள்ளே எத்தனை லீவ் தான் எடுக்கிறது. நிறைய தடவை பர்மிஷன் வேறு போட்டிருக்கேன். வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் ஐ கேன் மேனேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஜெர்லின் வர சொல்லவா, உங்கள் அக்கா வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்குறானா. ஐயோ வேணாம், அக்கா பிஸியாக இருப்பா, அவளாம் கூப்பிட வேணாம், நான் மேனேஜ் பண்ணிடுவேன் சொல்கிறேன்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி உம்மட்டிட்டு வந்துருச்சு, அவ்வளோதான். நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் உள்ள மீட்டிங்கில் என்னால் உட்கார முடியாது. அந்த செட்டுக்குள்ளே இருக்கிறதே ஒரு மாதிரி உமட்டுது. நான் மீட்டிங் முடிகிற வரையும் வெளியே உட்காந்துக்கவா அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம சரின்னு சொல்கிறாரு. நம்ம சரின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க 2 பேர் மீட்டிங் நடக்கிற ரூம்கில் போயிடுறாங்க. நீங்கள் அங்கே மர நிழல்லாம் இருக்குல்ல, அங்கே சேர்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டில் ஒரு மாதிரி உமட்டிட்டு தான் இருக்குது. திடீர்னு இப்படி ஆகுது. கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, மறுபடியும் ஆரம்பிச்சிடுது. ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பசிக்க வேறு செய்யுது. என்ன வர வர நம்ம பிஹேவியர் இப்படி மானங்கிட்டு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் உமட்டிட்டு வருது, அடுத்த நிமிஷமே பசிக்குது. வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் மூஞ்சிலே 300 எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நம்ம உள்ள அந்த டென்ட்லேருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தென் இங்கே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பீங்க. அப்போது ஒயன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் யாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா ஜெர்லின். உனக்கு ஃபோன் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அவர் தான் சொன்னார். என்னாச்சுன்னு சொல்ல. உடம்பு சரியில்லையா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாளா. ஏம்மா தாயே நிறுத்துமா, போதும், கொஞ்ச நேரம் மூச்சு விடு. ஒன்றும் இல்லை, லைட்டாக அமட்டிட்டு வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி டைமிங்கில் எல்லாம் நார்மல் தானே. நான் மேனேஜ் பண்ணிப்பேன், உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன்ல. வந்துட்ட எதுக்கு ஃபோன் பண்ணான்? அவன் மேலே இருக்க அக்கறையில் தான். அவங்களுக்கு முடியல, என்னென்னு பாருன்னு சொல்லிட்டு வச்சார். எனக்கும் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாளா. நீங்கள் உட்காரு, ஐ எம் ஆல்ரைட், நல்லா தான் இருக்கேன். என்ன இப்போ லைட்டாக பசிக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜெர்லின், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே சாப்பாடு கட்டிட்டு கொண்டு வந்திருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாளா. நீங்கள் என் அக்கானா அக்கா தான், கரெக்டாக என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஐஸ் வச்சதெல்லாம் போதும், வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்ம ஜெர்லினே ஊட்டி விட்றாங்க. நம்ம ஜெர்லின் எப்போவுமே அவங்களோட பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அதனால் இதெல்லாம் அவங்களுக்குள்ள சாதாரணம். நீங்கள் சாப்பிட்டே இருக்கப்ப மீட்டிங்கும் ஓவர் ஆயிடுது.
ஐயோ அந்த டிப்பரை குறி, இவங்க இப்போதே முடிக்கணுமா, இம்பிட்டு நேரம் பேசித்தான் இருந்தாங்க, அப்படியே பேசி தொலைய வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸ்டில் ஸ்பூன்லேருந்து எடுத்து வாயில் போட்டு தான் இருக்கீங்க. நம்ம வெளியே வந்து பார்க்குறான். அதுதானே பார்த்தேன், இவளுக்கு தான் டவுன்லோட் பண்ணோன்னே அப்லோட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படின்னு சும்மா வந்து சிரிக்கிறீங்க. நம்ம ஆரம் என்னாச்சு அப்படின்னு சும்மா சிக்னலை கேட்குறேன்னா, நீங்கள் லைட்டாக பசி அப்படின்னு சும்மா வந்து சிக்னல் பண்ணுறீங்க. நம்ம வீக்கு இது சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் இவன் இதுக்கு எப்படி பார்க்குறான், என்னடி உன் புருஷ கண்ணில் பூசி விழுந்துருச்சா எப்படி பார்த்துட்ருக்கான், எனக்கும் அதான் தெரில, எதுவும் மீட்டிங் டென்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸ் அவகிட்ட கொடுத்துட்டு ஆரம்கிட்ட வந்து போகிறீங்க. நம்ம ஆரம் எல்லாம் ஓவரா அப்படின்னு வந்து கேட்குறான்னா, நீங்கள் ஐம் ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஆரம் நம்ம வீ பக்கம் திரும்பி, சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் வீ அப்படின்னு வந்து சொல்கிறாரா. பார்த்து போங்க, நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன பார்ட்டி அப்படின்னு வந்து கேட்குறீங்களா. நம்ம ஆரம் கொஞ்சம் நேரம் அமைதியாருமா அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் ஓகே பாஸ் அப்படின்னு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. இதுவுமே நம்ம வீக்கு சுத்தமாக பிடிக்கல, என்ன அதிகாரம்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம வீக்கு. நீங்களும் ஆரமோட காரில் வந்து ஏறுறீங்க. ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்லி இப்போ ஆரம்போட ஆஃபீஸ் போகணும்ல, அதுக்காக நம்ம உங்களை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் இப்போ லைட்டாக அவனை திரும்பி பார்த்துட்டு, இவன் இதுக்கு இப்படி மறைக்கிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே பாய் அப்படின்ற ஒரு பாய் போடுறீங்க. நம்ம உங்களை இன்னும் மறைக்கிறான். நீங்கள் ஐயோ இன்றைக்கி சம்பவம் கன்ஃபார்ம். ஆனால் எதுக்காக இருக்கும், சாப்பிட்டதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க, அவன் அப்படி கோவப்பட மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம ஆரம் ஒயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன்னா, நீங்கள் எஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்க. நம்ம ஆரம் என்னாச்சு திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்குறேன்னா, நீங்கள் எனக்கே தெரியலையே எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஆரம் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்போயாவது இப்படி ஆயிடுவியா இல்லை எப்போவுமே இப்படி தானா, நீங்கள் எப்படி கேட்குறீங்க, பைத்தியம் மாதிரி பண்ணுறதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் யூ சி பை பர்த் வந்து நான் நார்மலான கிட்டு தான், ஆனால் அவங்க கூட இருக்கும்போது மட்டும் பைத்தியம் ஆயிடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே ஒரு பெரும் பைத்தியம் பார்த்துக்கோங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. நம்ம ஆரம்பிக்கப்போ வந்திருக்கணும், ஆனால் சிரிக்கிறான் இவனும், என்ன கழுவி ஊற்றுறேன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆரம் உனக்கு நான் தான் சம்பளம் தரணும், அதை யோசிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் ஐயோ இதை மறந்துட்டேன், சாரி பாஸ் நான் சொன்னதை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம் நீ என்ன பொண்ணுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு கவர் வந்து கொடுக்குறான். நீங்கள் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உள்ளே மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் கொடுத்தாங்க, உன்னோட பங்கை நான் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓ உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அதுலேருந்து ஒரு இன்விடேஷன் இருக்குது, அது அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷன். ஆமாம் எதுக்கு இந்த பார்ட்டி, புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஆரம். நீங்கள் இதுக்கு இல்லாமல் பார்ட்டி வைப்பாங்க, பேசாமல் வீட்டில் படுத்துவங்களை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வா, இல்லை எனக்கு அந்த மாதிரி இடம்லாம் ஒத்துக்காது பிடிக்காது அப்படின்னா நீ வர வேணாம், ஒரு பப்பில் தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரா. நீங்கள் நான் பப்புக்கு ஒரு தடவை தான் போயிருக்கேன், என்னோட போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது, ஸோ நான் வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா. நான் உங்களை மறைச்சி பார்க்குறான். அங்கே வந்து தண்ணியெலாம் அடிக்கக்கூடாது, என் எம்ப்ளாய் எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, நீங்கள் சொன்னாலும் நான் அடிக்க மாட்டேன், ஏன்னா ஒரு தடவை அடித்ததுக்கே என் உயிர் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படி தெரில, ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஆரம் அப்போது நீ தண்ணி அடிச்சிருக்க, ஒரு தடவை என்னால் மனசு உடஞ்சி போச்சா அப்போ தண்ணி அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி அவனும் கேட்குறான். அதை நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இந்த ஆக்டிங்லாம் வேணாம், என்னாச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. அது என்னோடய சைல்ட்ஹுட் லவ்
என் ஃபர்ஸ்ட் லவ், கல்யாணம் ஆகி 2 பிள்ளை. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. திரும்பி வந்தப்போ அதை நினச்சி ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு தான் பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பிரச்சனையாச்சு? அதான் அலர்ஜி ஆச்சுன்னு சொல்கிறேன்ல, ஒரு மாதிரி எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. மாறம், இது ஒரு விஷயம்னு இதுக்கெல்லாம் மன உளைச்சலானியாக்கும் அப்படின்னு சும்மா கேட்குறேன்னா, என்னங்க ஈஸியாக சொல்லிட்டீங்க. சைல்ட்ஹுட்டில் எப்படியெல்லாம் அவளை சைட் அடிச்சிருப்பேன் தெரியுமா? சைட்டு மட்டும்தான் அடிச்சிருக்கப்ப அப்படின்னு சும்மா கேட்குறான். ஓ, இப்படி பளிச்சுன்னு கேட்டால் எப்படி? ஆமாம், ஒன்றாவதுல என்ன என் கூட ஓடி வரியானா கேட்க முடியும்? அப்போ அப்படி பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு இல்லை, அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஆரம்பம் சிரிக்கிறாரு, நீங்களும் வந்து சிரிக்கிறீங்க. தென் டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே வியோட ஆஃபீஸில் காமிச்சா அவன் ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுகிறான். திடீர்னு காலையிலலாம் நல்லா தான் இருந்தார், திடீர்னு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சும்மா தான் எல்லோரும் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே, டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? எது கத்திக்கிட்டே இருக்க? நீ கத்துறது அங்கே என் ஆஃபீஸ் வரையும் கேட்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டே உள்ளே வரான். நம்ம ஒன்றும் இல்லை, நான் கத்தலை, இவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டினா அது கத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறான்னா, இப்போ எதுக்கு என்கிட்ட கத்திச்சிருக்க அப்படின்னு சும்மா நம்ம ஜேகே கேட்குறான். சரி, நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சும்மா போயிட்டு ஷேரில் உட்காரானா. நம்ம ஜேகே, என்னடா ஆச்சு அப்படின்னு சும்மா அவன் முன்னாடி டேபிளில் வந்து உட்காரான். ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்பே தெரியுது பாராசா ஏதோ இருக்குன்னு. சொல்ல, என்னாச்சு? மீட்டிங் ஒழுங்காக போகலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஜெல்லின் கூட சண்டையா? இல்லைடா, அவள் கூட சண்டை வந்தால் தான் உலக அதிசயமாச்சே அப்படின்னு சும்மா சொல்கிறானா. அப்புறம் என்னமேன்னு பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்பாலேருந்து கடுகு பொரியிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்க. வேறு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்குறானா. எல்லாம் அந்த லூஸால் தான். எந்த லூஸு? அதான் அந்த ஒய்யன்னு ஒன்று வீட்டில் வந்து கிடக்கே, அதால் தான். சரியான திமிரு பிடிச்சா மச்சான். நம்ம எதை பண்ணாதோன்னு சும்மா அதைத்தான் வேணும்னே பண்ணிச்சா. நம்மளை டென்ஷன் ஏற்றி பார்க்குறதே அவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவன் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? இல்லை, அப்படி என்னடா பண்ணுச்சு இவ்வளோ கோவமாக இருக்க? நான் ஒரு விஷயம் சொன்னேன், இதை பண்ணாதன்னு. அந்த எருமை மாடு அதை மட்டும்தான் பண்ணிடுச்சுக்கு. அப்படி என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, அது சும்மா விளையாட்ட ஏதோ ஒரு விஷயம். நீ அதை விடு. நீ அந்த விஷயத்துக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகும்போது தெரியுது அது விளையாட்டான விஷயம் இல்லைன்னு. என்னன்னு உண்மையே சொல்லு. நீ போய் சொன்னால் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியவி அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. எனக்கு அவன் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல. ஆரம்போட ஆஃபீஸில். ஆமாம், அதை விட்டுட்டு இங்கே வான்ற. அவன் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், அதுக்குள்ளே விட முடியாது அப்படி இப்படின்னு 1008 ரூல்ஸ் பேசுகிறா இடியட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறானா. சரி, உனக்கு எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சந்தேகமாக கேட்குறானா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் நல்லாவே தெரியல என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு. அவள் இப்போ என் குழந்தைக்கு அம்மா. அவளுக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி அங்கேயே சரியில்லாமல் இருந்துச்சு உடம்பு. வாந்தியெல்லாம் அவள் எடுத்தா. அதை எதுக்கு அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படணும்? இங்கே நம்ம ஆஃபீஸில் இருந்தால் நான் பார்த்துக்குவேன்ல, அதுக்காக தான் சொன்னேன். உனக்கு இந்த மாதிரி அக்கறைப்படலாம் தெரியுமா வி அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஏன், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பண்ணதே இல்லையோ? உண்மையிலே நீ பண்ணதில்லடா, நான் அடித்து சொல்கிறேன், நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. நீ சிரிக்காத, நானே செம்ம கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்கிறானா. இப்போ பாரு, அவங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டோமே, நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுற? அதுவும் இவ்வளோ எமோஷ்னலி அப்படின்னு சும்மா கேட்குறானா. பிடிக்கல, அவ்வளோதான், நான் சொல்கிறத பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது என்னோடய குழந்தை அப்படின்னு சும்மா சொல்கிறான். குழந்த உன்னோடதாக இருந்தாலும் அதை பெற்றுக்க போகிறது அவங்க கம்ஃபர்டபுள் பற்றி அவங்களுக்கு தெரியாத அவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீ எதோ பேசி என்னை குழப்பாத, என்னால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான், இந்த பேச்சை இதோடு விட்டுடலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேருந்து வெளியே போயிடுறான். நம்ம ஜேகே போகிற அவனையே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கும் தோணுது. ஓகே, இந்த எபிசோடை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம்.
எனக்கு தெரியுது அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குதுன்னு. பட் இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதா, அதனால் என்னால் கண்டினியூவாக போட முடில. நெக்ஸ்ட் எபிசோட் நான் சூன் போடுறேன். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.